இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக தேங்காய் பால் சாதமும் அதுக்கு ஒரு சிக்கன் தொக்கும் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம் போட்டுக்கணும். தேவைப்பட்டால் இதில் அன்னாசிப்பூ, கல்பாசியும் சேர்த்துக்கலாம். சோம்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கணும். இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ தேங்காய் பால் ஊற்றணும். அரிசிக்கு தகுந்த அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டு மூடி ஒரு விசிலும் 15 மினிட்ஸ் சிம்மில் விட்டுட்டா ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, தனியா, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கசகசா சேர்த்து அரைக்கணும். இதில் தேங்காயும் சேர்த்து அரைக்கணும். நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். அதனால் இப்போ தேங்காயும் சேர்த்து இதில் அரைச்சிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே சிக்கனை சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இப்போ இதில் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா சிக்கனை வேக விடலாம். அதுலேயே அந்த மசாலாவோட பச்சை வாடையும் போயிடும். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் நாம் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு வேணால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்காகணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.